சாப்பாடு சாப்பாடெல்லாம் 70 ரூபாப்பா. ரசம் மோர் எல்லாமே இருக்கு. சரி வைக்கிட்டாங்களாப்பா? இல்லைம்மா இருக்கட்டுமா வேண்டாம். ஏன்ப்பா காசு இல்லை, வெறும் 40 ரூபா தான் இருக்குது. இப்போ 40 ரூபா வச்சு என்ன சாப்பிடலாம்? விலைவாசி என்னன்னு இருக்குப்பா. சரிம்மா இருக்கட்டுமா, நான் டீ கூட சாப்பிடுவேன். தேங்க்ஸ்மா. ஆ கூட்டு ஒரு குழம்பு மீன் வச்சு அம்மா சோறு தரேன். சாப்பி மீன் குழம்பு சாப்பிட்றியா சிக்கன் குழம்பு சாப்பிட்றியாப்பா? அம்மா ஏதாவது குழம்பு மட்டும் ஏதாவது ஊற்றுக்குமா போதும். ஏதாவதுன்னா சாப்பிட்றதுன்னு ஆயிடுச்சு. சாப்பிடுங்க. கொடுத்துடக்கூடாது, கொடுத்துட்டா திருப்பியா கொடுக்கணும். ஏன் சாமி உட்காரு. என்னப்பா மகனே, ஏன் இப்படி கீழே வச்சுட்டு எழுந்திரிச்சம்மா கீழே. சாமி நீ காசு இல்லைன்னா கூட ஆத்தா மையன் வந்து உட்காந்துருக்கான். அவன் புள்ள மாதிரி ஆத்தி நம்ம மைண்ட் கொடுத்து கொட்டிட்டு என்னப்பா இருக்கான்? ஆத்தா அள்ளிக்கிறது. சாப்பாடை வீம்புக்குன்னு தான் தட்டி விட்டேன். அடா லூசு பயலே, ஏலா புள்ள தானடா, உனக்கெல்லாம் அறிவு இருக்காங்க. ஒரு அப்பா அப்பி போயிருவேன். அதான் சொன்னல, அடிப்பீங்கன்னு சொன்னல. நான் சொன்னா செய்யலாமாப்பா. அம்மா அந்த சோத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. எனக்கு புரியுது, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. இருந்தாலும் எனக்கு உங்க மனசு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் நான் இந்த விஷயத்த பண்ணேன். ஆக்சுவலா நான் வந்து ஒரு இடத்துல உண்மையாவே வேலை பாக்குறேன். சரிங்களா? என்னப்பா அப்படி ஏமாத்தலாம்ப்பா? நான் ஏமாத்தல உங்களை. இப்படிதான் ஒரு நாளைக்கு 4 சாப்பாடு 5 சாப்பாடு ஏமாந்தே நான் உங்களை இப்படி ஏமாத்திட்டேன் அப்படின்னா, நான் சாப்பிட்டு 10 சத்தம்லாம் கை கழுவிட்டு நான் போயிடனால இப்ப நான் சாப்பிட்டதுக்கும் கீழே விழுந்ததுக்கும் நான் உங்களுக்கு நான் காசு கொடுத்துட்றேன், பே பண்ணிடுறேன். சரிங்களா? ஒண்ணுமே இல்ல, தம்பி வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து வந்துறீங்க. பெட்டி கடைக்கு பின்னாடி ஒரு கேமரா. ஆனா இது வரைக்கும் வந்து என் கடையில வந்து இந்த பிச்சைக்காரங்கள யாரோ வந்து வருவாங்க, அம்மானுவாங்க, நான் நீட்டா கொடுத்து அனுப்பிடுவேன். இது வரைக்கும் அவங்க என்னை பார்த்து கையெடுத்து தான் கூப்பிட்டுருக்காங்க. அங்க போனா நம்ம சாப்பாடு தருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வருவாங்க. இங்க இருக்காங்க பாருங்களேன், அவங்க பார்த்தா கொடுத்துருவேன். என்னைய பார்த்தா நீ என்ன நினைச்சீங்க? பொண்ணைய பார்த்தா என் மய மாதிரி நினைச்சேன்.